அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஹெல்த்தி ஹாட் பிளேட்ஸ் எபிசோடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலதானிய தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு வெள்ளை உளுந்து, ஒரு கப்பு வெள்ளைச்சோளம், ஒரு கப்பு பச்சைப்பயிறு. மெஷர்மெண்ட் வந்து ஒரே கப் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு கருப்பு உளுந்து, ஒரு கப்பு ராகி, ஒரு கப்பு திணை, அப்புறம் வந்து ரெட் அரிசி 2 கப்பு. நம்ம வந்து இட்லி அரிசிக்கு பதிலாக ரெட் அரிசி சேர்த்திக்கிறோம். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து போட்டனால நிறையா குப்பை மாதிரி வருது, அதெல்லாம் நம்ம வடித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் இது ஊறணும் கரெக்டாக. அப்போ தான் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது நீங்கள் தோசையாகவும் சாப்பிட்டுக்கலாம், பணியாரமாகவும் சாப்பிட்டுக்கலாம், இட்லியாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அப்போ நல்லா ஊறினதை எடுத்து நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்செடுத்து நம்ம லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் புளிக்க விடணும். புளிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தோசை தவை எடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா ரோஸ்ட்டு மாதிரி தோசை எடுத்து சுற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டான பலதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த தோசைக்கு உளுந்து துவையல் செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி தேவைப்படுதுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சஹாரா ட்ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. டேக் கேர்.